வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து காரைக்குடி ஸ்டைல்ல மட்டன் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும், பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1/2 kg மட்டனுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு 10 காய்ந்த மிளகாய் வந்து 2 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 kg மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதோட அளவுகள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மட்டனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம காய்ந்த மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணீர் வந்து கறி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விசில் வைக்க போகிறேன். நான் வந்து ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வாசனை வர வரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சீரகமும் மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு உரலில் வந்து போட்டு நல்லா அதை இடிச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பொடி பண்ணிட்டேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்க சீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கிரேவி உங்களுக்கு நல்லா அந்த செட்டிநாடு மணத்தோட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வந்து நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து நல்லா வற்ற விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ அதை நல்லா நம்ம வற்ற விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காவை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் உப்பு கறி. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த காரைக்குடி மட்டன் உப்பு கறியை வந்து நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லா சாதத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். நல்ல காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.